புதுச்சேரி நேரு வீதி பெரிய மார்க்கெட்டை இடிப்பதாக தகவல் பரவிய நிலையில் மார்க்கெட் வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்த திரண்ட நிலையில் நகராட்சி ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி நேரு வீதியில் பழமை வாய்ந்த குபேர் அங்காடி என்ற பெயரில் பெரிய மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இங்கு 572 நிரந்தர கடைகள் மட்டுமின்றி ஏராளமான அடிக்காசு கடைகளும் உள்ளன. காய்கறி, பழம், மீன், இறைச்சி, ஜவுளி, பாத்திரம், அலங்கார பொருட்கள் என தனித்தனி பிரிவாக கடைகள் அமைந்துள்ளன. மார்க்கெட் கட்டி பல ஆண்டுகள் ஆவதால் கட்டிடம் மிகவும் சேதமடைந்துள்ளது. இதனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 54 கோடி செலவில் பெரிய மார்க்கெட்டை முழுவதுமாக இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு முயற்சி மேற்கொண்டது. ஆனால் வியாபாரிகளின் எதிர்ப்பால் இத்திட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் தற்போது பெரிய மார்க்கெட் கட்டிடம் மிகவும் சேதமடைந்திருப்பதாக, அசம்பாவித சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பாக அவற்றை இடித்து அகற்றக் கோரி புதுச்சேரியை சேர்ந்த சமூக ஆர்வலர் கோபால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகளை அழைத்து பழுதடைந்துள்ள கட்டிடங்களை உடனடியாக இடித்து அகற்ற உத்தரவிட்டது. அதன் பேரில் புதுச்சேரி நகராட்சி மூலம் முதற்கட்டமாக பெரிய மார்க்கெட் இறைச்சி விற்பனை பகுதிகளில் உள்ள பழுதடைந்த கட்டிடங்களின் 51 கடைகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டது. அதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இடிப்பதாக தெரிவித்தனர். மேலும் புதிதாக கடைகள் கட்டப்பட்டு தற்போது இருப்பவர்களுக்கே மீண்டும் கடைகள் ஒதுக்கப்படும் என தெரிவித்தனர். இதையடுத்து வியாபாரிகள் சமாதானம் அடைந்தனர். இந்நிலையில் பெரிய மார்க்கெட் நேரு வீதி பகுதியிலும் காந்தி வீதி சந்திப்பிலும் முதல் மாடி கடைகள் மிகவும் சேதமடைந்துள்ளன. அந்த கடைகளை காலி செய்யுமாறு நகராட்சி அதிகாரி நேற்று மாலை கடைக்காரர்களிடம் கூறியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த வியாபாரிகள் அனைவரும் மார்க்கெட்டில் மணிக்கூண்டு அருகே இரவு ஒன்று கூடி ஆலோசனை கூட்டம் நடத்தினர். இதில் பல்வேறு சங்க நிர்வாகிகள், வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வியாபாரிகள் போராட்டம் நடத்த ஒன்று கூடியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த நகராட்சி ஆணையர் கந்தசாமி அங்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பெரிய மார்க்கெட்டில் சேதமடைந்த பகுதிகள் மட்டும் இடிக்கப்படும், மார்க்கெட் முழுவதும் இடிக்கப்படாது. இது சம்பந்தமான வழக்கு விசாரணை வரும் 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இதில் நகராட்சி தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்கப்பட இருக்கிறது என்றார். மேலும் வியாபாரிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்தவும், மார்க்கெட் தொடர்பாக இந்த குழு நகராட்சியிடம் பேசி தெளிவு கொள்ளுமாறு ஆணையர் கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட சங்க நிர்வாக பொறுப்பாளர்களும் 2 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு கமிட்டி அமைப்பதாக கூறி கலைந்து சென்றனர்.